கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 9:6, ரோமன்ஸ் 9:6. தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது, ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. இப்போ பவுல் 9வது அதிகாரம் தொடங்கும்போது அவருடைய மன துக்கம் என்னவா இருக்குது, இஸ்ரவேல் இன்னும் அவிசுவாசத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு. உடனே இப்போ அங்கே வர வேண்டிய கேள்வி என்ன? இப்போ இஸ்ரவேல் தேச மக்களே மேசியா என்கிற இரட்சகரை விசுவாசிக்கலைன்னா அப்போ கர்த்தருடைய வாக்கு தத்தம் பொய் ஆயிடுச்சா? அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாரு? இல்லை, தேவ வசனம் அவமாயிற்று என்று சொல்லக்கூடாது. ஏன்னா என்ன நடந்தாலும் கர்த்தர் செய்த உடன்படிக்கை எப்போது நிற்கும். அதாவது மனிதனுடைய மீறுதல்கள் என்ன இருந்தாலும் அது எப்போதுமே நிற்கும் என்று சொல்லக்கூடியதான். ஏசாயா 55வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கும்போது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக வாய்க்கும்படி வாய்க்கும். அப்போ என்ன, கர்த்தருடைய வார்த்தை எதற்காக போகிறதோ அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும். சாமுவேலில் சொல்லும்போது 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லும்போது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவருடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அப்போ என்ன, கர்த்தர் என்ன வார்த்தை சொல்கிறாரோ அது நிறைவேறும். ஆனால் இங்கே இஸ்ரவேல் தேச மக்கள் அவிசுவாசத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு உடனே இங்கே அடுத்து இன்னொரு காரியத்தை கொடுக்குறார். 2 வித்தியாசத்தை காட்டுறாரு. இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அதாவது மாம்ச பிரகாரமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வம்சாவளியில் வந்த மாம்ச பிரகாரம் வந்த ஒரு இன்னொரு இஸ்ரவேல் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேல். அவங்க என்ன, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை போன்ற விசுவாசம், தேவன் பேரில் விசுவாசம் வைத்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடியதான். அப்போ ரத்தத்தினால பிறந்தது ஒன்று, இன்னொன்று விசுவாசத்தினாலேயும் வாக்கு தத்துவத்தினாலேயும் பிறந்தது. ஏன்னா இங்கே சொல்லும்போது இதுக்கு பின்னாடி என்ன சொல்லி இதை வாக்கு பண்ண போகிறாருன்னா, எப்படி ஈசாக்கு ஆண்டவர் தெரிந்து எடுத்தார், இஸ்மவேல் எடுக்கலை. யாக்கோபை தெரிந்து எடுத்தார், ஈசாவை தெரிந்து எடுக்கலை. அப்போ என்னன்னா, கர்த்தருடைய ஏக சக்கராதிபதி ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ தேவனுடைய வாக்கு தத்தம் என்ன ஆகுது, அதாவது மாம்ச பிரகாரமான ஒரு மக்கள்கிட்ட நிறைவேறுவதை காட்டிலும் கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்கள் மூலமாக தான் அவர் கொடுத்த வாக்கு நிறைவேறும். ஏன்னா மனுஷனுடைய காரியங்கள் எப்படி இருக்கோ, தேவன் என்ற நோக்கத்திற்காய் யாரை தெரிந்து கொண்டாரோ, ஏன்னா அவர் உடன்படிக்கையின் மூலமாய் தெரிந்து கொண்டாரு. ஆனால் ஒரு மாம்ச பிரகாரமாக பிறந்ததுனால கிடையாது. ஏன்னா கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவங்க தான் உண்மையான மக்கள் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஒரு புது வருஷத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த புது வருஷத்துக்குள்ளே வரும்போது பழைய வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் சரி, உங்களுக்கு கர்த்தருடைய வாக்கு நிறைவேறாது போல, இல்லை நீங்கள் ஒரு தோல்வி கண்டவங்க போல இருந்தாலும் தயவு செய்து தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் ஒரு நாளும் அவருடைய வார்த்தை வீணா போகவே போகாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை, இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அவங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனாலும் கர்த்தர் சொன்னது நிறைவேறினதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ நம்முடைய சூழ்நிலைகள் என்ன பண்ணாது, கர்த்தருடைய வார்த்தையை மாற்றாது. இப்போ சில நேரங்களில் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது போல, உங்கள் பதில் வராது போல இருந்தாலும் கர்த்தருடைய டைமிங்கை, கர்த்தருடைய கால அளவை நீங்கள் நம்புங்க. அதே போல் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய உணர்வுகளில் எல்லாமே மாறுபாடாய் வேறுபாடாய் உங்கள் உணர்வுகளில் இருந்தாலும், நீங்கள் எமோஷனலாக அப்படி ஃபீல் பண்ணிங்கனாலும் கர்த்தருடைய குணாதிசயத்தின் மேலே நம்பிக்கை வைங்க. ஏன்னா நம்ம எங்கே பிறந்தோங்கிறது இல்லை, நாம் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய வாக்கு தத்தத்தை நாம் நினைத்து கொள்கிறோம். ஏன்னா நம்மளை அழைத்தது யாரு? கர்த்தர்.
ஏன்னா நீங்கள் உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் நீங்கள் கர்த்தர்கிட்ட வரல. ஏன்னா நீங்கள் தயவுசெய்து நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய குடும்பம், நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதில் இருந்திருந்தாலும் சரி, அதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் அணைத்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டு அவருடைய நேச குமாரர்களாய் குமாரத்திகளாய் இந்த பூமியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு இந்த மாம்ச பிரகாரமான காரியங்களை விட்டு ஒதுக்கக்கூடியவங்களா வந்து விடுவீர்கள். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ அந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், ஆண்டவரே, யார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உம்முடைய வாக்கு ஒரு காலம் மாறாது என்பதை புரிந்து கொண்டு உமக்கென்று வாழ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.